மேடம் நான் அணுக முடியாது. அவங்கள நான் திரையில் பார்த்து ரசிக்கலாம். அவங்க கிட்ட எனக்கு எங்கே இருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியாதுல்ல. ப்ராடக்ட் போய் அவங்கள ரீச் பண்ணியிருக்கு. மேம் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதிசயமாகவும் பார்த்துருக்காங்க. இந்த ஒரு பொருள் எப்படி நமக்கு இவ்வளோ மாற்றம் ஏற்படும், இது ஆச்சரியமாகவும் இருக்குது அதிசயமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு பக்கமாக அவங்க வந்து இதை மாற்றி யோசிச்சிருக்காங்க. மேம் ஃபைனலாக சொன்னது ஏதோ ஒன்று ஃபெமினைனில் இருக்குது, அது எனக்கு நல்லது பண்ணும், அது எல்லாருக்கும் நல்லது பண்ணட்டும், அதால் சேரலாம். இப்படி தான் மேம் வாயிலேருந்து வந்த வார்த்தை. பிஸ்னஸ் டைம்ஸாக என்ன ப்ராஃபிட்டு என்ன ஷேர் அதெல்லாம் ஒரு நாள் கூட பேசல. நயன்தாரா மேம் விக்னேஷ் சிவன் சார் இருக்கும்போது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்திருந்தாங்கல்ல. பேசாமல் இருங்க, இவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. அங்கே ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, என்ன சிச்சுவேஷன் என்ன, அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் ரியாக்ட், நயன்தாரா மேம் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணாங்களா? இல்லைம்மா, அது என்னன்னா அது மேம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க, நார்மல் பீப்புள் கிடையாது. அது என்ன ஆயிடுச்சுன்னா அது நம்மங்கிறத கட் பண்ணிடலாம்ல, அவங்கன்னு ஆட் பண்ணிக்கலாம்ல. இப்போ ஏஐ வந்துருச்சுலம்மா, என்ன வேணால் பண்ணலாமே, அவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுங்கிற மாதிரி அது வந்துருச்சு. தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட டிஸ்கஷனுக்கு ஃபெமினைனோட ஃபவுண்டர் கோமதி மேம் இருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் ஜேர்னி பற்றி தான் எங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, உங்களோட பிஸ்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நாப்கின் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி அங்கேருந்து இந்த ஒரு நாப்கின் பிஸ்னஸுக்கு எப்படி வந்தீங்க, அந்த ஜேர்னி சொல்ல முடியுமா? என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்க? வாழ்வாதாரத்துக்கு பணம் ரொம்ப தேவை, குழந்தைங்களுடைய படிப்பு, ஸ்கூல் ஃபீஸ், அந்த மாதிரி. அதுக்காக வேண்டி நான் எடுத்துக்கிட்ட வேலைகள் நிறைய. வியாபாரம் தான், தொழில், சாரி, ஒரு கடை வச்சுருந்தது. அதுக்கப்புறம் நிறையா மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். அதில் வந்து எனக்கு பணம் கிடச்சிது, நிம்மதி சந்தோஷம் கிடைக்கல. ஏதோ ஒரு பொருளை விற்கிறோம், அது ஒரு லாபம் வருது, தேவைகளை பூர்த்தி செய்யுது. ஆனால் நிறைவுங்கிறது இருக்கான்னு கேட்டால் ஒரு ஒரு துக்கம் இருக்கும், ஒரு சோகம் இருக்கும். நம்ம நிம்மதியாக இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகம், மெடிடேஷன் அந்த லைனுக்குள்ளே போகிறேன். அந்த புண்ணியம் அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியுது. சரி, அப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது 4 பேருக்கு நல்லதாகவும் இருக்கணும், எனக்கும் அது ஒரு புண்ணிய கர்மாவாக இருக்கணும். அது என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் யோசிச்சிட்ருக்கிறேன், ஒரு தியானத்தில், பிரார்த்தனையில். அந்த சமயத்தில் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், அந்த தாட் இருக்குது எனக்கு உள்ளார இருக்குது, நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், நாப்கின் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது அந்த நாப்கினை யூஸ் பண்ணதுனால. அப்போது அது ஒரு 3-4 மாதத்துக்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்டுக்கு தான் நான் மாறுறேன். இப்போ இந்த உடல் வந்து நம்மக்கிட்ட சொல்லுது, இல்லையே காலமாக மாதவிடாய்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கும், அது பேட் ஸ்மெல் இருக்கும், அடி வயிறு வலிக்கும், நடக்க முடியாது, ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும், அடிக்கடி பேடு மாற்றணும், வாமிட்டிங் சென்ஸ் இருக்குது, சரியாக சாப்பிட முடியல, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் கூட எரிஞ்சு விழுக்கிறோம், கோவப்படுறோம், அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த 4 மாதம் அந்த பேடு கிடச்சதுனால எனக்கு அதெல்லாமே இல்லை. வலி இல்லை, நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன், பேட் ஸ்மெல் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. சாதாரணமான நாட்கள் மாதிரியே இருக்குது, வச்சுருக்கிறதே தெரியல. 4 மாதம் கழித்து மறுபடியும் நான் வேறு பிராண்டுக்கு போகும்போது மறுபடியும் இதெல்லாம் வருது. எனக்கு வலிக்குது, எனக்கு எரிச்சலாக இருக்குது, கோவமாக இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஏதோ ஒரு காரியம் இதில் இருக்குது தானே, அது என்ன இப்படி நல்லா இருக்குதே அப்படின்னு அதை தேடுறேன், அதை கண்டுபிடிக்கிறேன், அதனோட விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இது வந்து ஒரு ஜெர்மனில் இருக்கிற ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நார்மலான ஒரு ப்ராடக்ட் கிடையாது, தயாரிப்பு வேறு, கண்டுபிடிப்பு வேறு அப்படின்னு புரிதல் வந்துச்சு. அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணுறேன், லேப் டெஸ்ட் பண்ணுறேன். நானே ஒரு பயோ கெமிஸ்ட்ரி மாஸ்டர்கிட்ட கொடுத்து லேப் டெஸ்ட் பண்ணுறேன். அவர் எல்லாம் பிரித்து காமிச்சு, இதில் பிளாஸ்டிக் இருக்குது, இதில் ரசாயனம் இருக்குது, இதில் கெமிக்கல் இருக்குது, இதில் பர்ஃப்யூம் இருக்குது, டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த ஜெல் வந்து சிலிக்கான் ஜெல், அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி இதை யூஸ் பண்ணால் பெண்கள் பல பிரச்சனைக்கு
ஆளாவாங்க அப்படின்னு அவர் ஒரு கட்டுரை கொடுக்குறாரு எனக்கு. அப்புறம் நம்மளோட நாப்கின் ஃபெமினைன் நாப்கினையும் நான் கொடுக்குறேன். அப்போ ஃபெமின் தான் இருந்துச்சு. 9 மேம் வந்ததுக்கப்புறம் தான் அது ஃபெமினைனாக மாறுச்சு. அப்போ ஃபெமி நாப்கினையும் கொடுக்கும்போது அவர் அதில் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது சர்ஜிக்கல் காட்டன், இதில் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த பொருளுமே இல்லை, இது மக்கும் தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான லேப் டெஸ்ட் மட்டும் கொடுத்தாரு. இது ஒரு 5 டெக்னாலஜி இருக்குது. ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். இதுக்கான டெஸ்டிங் லேபு எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இது கிடைக்கிற இடம் எங்கேன்னு போய் தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பெண்களுக்கு இது கொடுக்க ஆரம்பித்தேன். அது ஃப்ரீயாக தான் கொடுத்தேன் ஸ்டார்டிங்கில். அவங்க எல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு என்ன ஃபீட்பேக் இருந்துச்சோ அதை அவங்களும் சொன்னாங்க. அப்புறம் தான் இது ஏன் நம்ம தொழிலாக செய்யக்கூடாது, இது வந்து நம்ம செய்யக்கூடிய வேலை, ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களுடைய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குதில்ல இந்த ப்ராடக்ட் மூலமாக, அப்போ இது ரிஸ்க் எடுக்கலாம், நாம் இதை கொண்டு வரலாம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேம்மா. எடுத்துகிட்டு வந்து அதனோட ஜேர்னி வந்து 16 வருஷம். இதுதான் ஃபெமினைனோட ஸ்டோரி. ஓகே. ஸோ நம்ம கஸ்டமர் சைடுக்கு வரும்போது இந்த சொல்லி புரிய வைக்கணுங்கிறது ஒரு பிக் டாஸ்காக இருக்கும்போது கஸ்டமரை நம்மக்கிட்ட வர வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ எந்த ஒரு பாயிண்டில் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க? ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நீங்கள் சொல்லியிருப்பீங்க கோவிடில் எனக்கு எல்லாருக்குமே பிஸ்னஸ் டவுனாக இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பீங்கல்ல. ஸோ எவ்வளோ தூரம் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, இப்போ எந்த அளவுக்கு இருக்குது? அண்ட் ப்ராஃபிட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க, நான் சம்பாதிச்சிட்டேன், அதை விட சம்பாதிச்சிட்டேன். ஸோ ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? நான் இந்த விதையை வந்து விதைச்சிக்கிட்டே வந்தேன் இல்லையா, சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல. அப்போ கொரோனா வந்துச்சுல்ல. நான் எந்த இடத்துலையுமே நான் சொல்கிறத வந்து ஒரு சலிப்பாக சங்கடமாக சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு 7-8 டெமோ கூட பண்ணுவேன். இது வந்து டெமோ பண்ணால் 1 hour ஆகும். ட்ராவல் பண்ணிட்டு வாங்குறாங்க, வாங்கலை, டெமோ. அப்போ கொரோனா வந்துருச்சு, எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்டோம்ல, ஒரு பயம் வந்துருச்சுல்ல, பாக்டீரியா, வைரஸு, கொரோனா, லாக்டவுன், குவாரண்டைன், இந்த புது வார்த்தைகள்லாம் ஒடியாந்துச்சு இல்லையா. அந்த சமயத்தில் எனக்கு கால் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனீங்களா, அந்த நாப்கின் உங்ககிட்ட இருக்கா? ஏன்னா அந்த பாக்டீரியா வைரஸ்னோன்னா அவங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நான் இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டு இருந்தேன். சில பேரெல்லாம் வந்து 10,000 ரூபாய்க்கு, 20,000 ரூபாய்க்கு, ஹையஸ்ட்டாக 50,000 ரூபாய்க்கெல்லாம் பர்சனல் யூஸ்க்கு 50,000 ரூபாய்க்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து எனக்கு பரவாயில்ல, மக்கள் சைடு கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது, ஓகே நம்ம கிராஃப் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கவனம் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து சொன்னேன் இல்லையா, அதில் வந்து என்னென்னா பயம் அதிகமாக இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு பிடிச்சவங்க இறந்துருவாங்களோ, இல்லை நாம்ளே இறந்துருவோமோ, இல்லை நம்ம குடும்பத்தில் ஏதாச்சும் நடந்துருமோ, இல்லை தொழிலுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பய உணர்வில் இருந்தாங்க தானே அந்த டிவியை பார்த்து. அந்த சமயத்தில் காலையில் 5 to 6 அப்படிங்கிற நேரத்தை தேர்ந்தெடுத்து நான் கற்றுக்கிட்டதை நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் இலவசமாக அந்த மெடிடேஷனை. அப்போ என்னோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தாங்க. பர்ச்சேஸும் பண்ணி யூஸும் பண்ணிவிட்டு இந்த மெடிடேஷனையும் பண்ணும் பொழுது, அம்மா இவ்வளோ நல்லா இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அப்படி தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் தான் மேடம் வரைக்கும் அது ரீச் ஆச்சு. மேடம் நான் அணுக முடியாது, அவங்கள நான் திரையில் பார்த்து ரசிக்கலாம், அவங்கக்கிட்ட எனக்கு எங்கே இருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியாதுல்ல. ப்ராடக்ட் போய் அவங்கள ரீச் பண்ணியிருக்கு. ப்ராடக்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தொடர்பு கொண்டு என்னை வர வைக்கிறாங்க. வர வச்சு அவங்க சார் விக்னேஷ் சிவன் சார் தான் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அப்புறம் மேம் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ நல்ல ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ஏதாவது ஒரு வகையில் நம்ம இணைந்து பயணிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து இந்த குவாலிட்டிக்காக தான் அவங்க இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து இணைந்து பயணித்து இப்போது 1 year கம்ப்ளீட் ஆகிருக்கு. கேட்டிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்களா அவங்களுக்கு பேடு போய் சேர்ந்துருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களே, கேட்டிங்களா எப்படி உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு? நான் ஒரு மீட்டிங்கில் பேசும்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. நான் அந்த பேசிக்கிட்டே இருக்கேன்ல டெமோன்னு. அப்போ அவங்க போய் அவர் போய் சொல்லியிருக்காரு, இந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி ஒரு மேடம் பேசுனாங்கன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். எனக்கு அவங்களுக்கு தான் ப்ராடக்ட் போகுதுன்னெலாம் தெரியாது. ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி
ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க, அனுப்புகிறோம். நாங்கள் தான் அனுப்புகிறோம். அது மேம்க்கு தான் போயிருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது நம்ம பிஸ்னஸ் பற்றி ஒரு கான்வர்சேஷன். ஓகே, நம்ம பேட் பற்றி பேசியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. பட் ஒரு பிஸ்னஸ்க்கு ஃபவுண்டராக அவங்களும் வரணுங்கும்போது அந்த ஒரு பிஸ்னஸ் கான்வர்சேஷன் இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்குள்ள? அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு? என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்துச்சு? என்னென்ன கேட்டாங்க உங்ககிட்ட? மேம் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதிசயமாகவும் பார்த்துருக்காங்க. இந்த ஒரு பொருள் எப்படி நமக்கு இவ்வளோ மாற்றம் ஏற்படும், இது ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிசயமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு பக்கமாக அவங்க வந்து இதை மாற்றி மாற்றி யோசிச்சுருக்காங்க. இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு அந்த 5 டெக்னாலஜி இருக்குல்ல, அதெல்லாம் பிரிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வெறும் பேடு மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த சிப்பையும் எடுத்து வேறு பேடுலையும் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஃபெமினயனம் கீழே வச்சு வேறு எக்ஸ் பிராண்டை மேலே வச்சு, அப்புறம் ஃபெமியை மேலே வச்சு எக்ஸ் பிராண்ட் என்னென்னமோ யூஸ் பண்ணி அதெல்லாம் சொன்னாங்க என்கிட்ட. ஏன்னா நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நான் பரிசோதனை பண்ணி பார்க்கணும்ல, அப்படியெல்லாம் சொல்லி ஒரு 50 பேருக்கு கொடுத்துருக்காங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அவங்க ரிலேஷனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து பார்த்துருக்காங்க. எல்லா பக்கமும் இது டிக் பாஸ் மார்க் வாங்கிட்டே வந்திருக்கு ப்ராடக்ட்டு. அப்போ ஏதோ ஒன்று இதில் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஆனையான் இதெல்லாம் சொல்கிறீங்க, அந்த மெடிக்கல் டேர்ம்ஸான சர்டிஃபிகேட் எல்லாமே நான் காமிக்கிறேன். மேம் ஃபைனலாக சொன்னது ஏதோ ஒன்று ஃபெமினைனில் இருக்குது, அது எனக்கு நல்லது பண்ணுது, அது எல்லாருக்கும் நல்லது பண்ணட்டும், அதால் சேரலாம். இப்படி தான் மேம் வாயிலேருந்து வந்த வார்த்தை. பிஸ்னஸ் டைம்ஸாக என்ன ப்ராஃபிட்டு என்ன ஷேர் அதெல்லாம் ஒரு நாள் கூட பேசல. அதே மாதிரி 3600 ரூபாய் கொடுத்தா நீங்களும் பேட் விற்கலாம், அந்த மாதிரி ஒரு இது ரன் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? அதை பற்றி டீட்டெயிலாக எங்கேயுமே பேசி கேட்கல. லைக் என்ன ப்ராசஸ், என்ன அது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்க, அதை டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு, நீங்கள் கஸ்டமராக இருந்துக்கலாம், வாங்கிக்கலாம். ஆன்லைனில் இருக்குது, மெடிக்கலில் இருக்குது, எல்லா ஸ்டோர்லேயும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 கடையில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நியர்பை கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நான் கடந்து வந்த பாதை என்னென்னா, இந்த ஒரு பொருள் தானே என்னை இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து நான் வீட்டில் இருந்துகிட்டே இன்றைக்கி ஒரு பெண் ஒரு மசாலா அரைச்சி வாங்கிட்டு வந்து காய வச்சு, நான் எப்படி காய வச்சேன், நான் எப்படி அரைக்கிறேன், எல்லாம் ஷூட் பண்ணி நான் எப்படி பேக்கெட் பண்ணுறேன் போட்டு இன்ஸ்டாவில் சேல் பண்ணுறாங்களா இல்லையா? பண்ணுறாங்க தானே. மசாலா சாரீ பண்ணுறாங்க, ஒரு ஆயிலு பண்ணுறாங்க, ஒரு மேக்கப் ப்ராடக்ட் சொந்தமாக தயாரித்து பண்ணுறாங்க தானே. அப்போ நான் என்ன சொல்கிறேன், சோசியல் மீடியாங்கிறது பொழுதுபோக்குக்காக இருக்குது, அதை சில பேர் அவங்களோட ப்ரமோஷனுக்காகவும் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வாங்குங்க, ப்ரமோட் பண்ணுங்கள் சோசியல் மீடியாவில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபோன் புக்கில் எவ்வளோ பேருக்கு இருக்குல்ல, கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிஸ்னஸ் என்டர்பிரினராக மாற்றுறேன். ஜிஎஸ்டி எடுங்க, சம்பாதிங்க. நீங்கள் இதுக்காக கடை வாடகைக்கு எடுக்கணும், ஷாப்பில் வைக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் கிட்ட திறமை இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுப்புங்க. கெமிக்கல் நாப்கின் அந்த ரிப்போர்ட் இருக்குது, எல்லா நெட்லேயும் இருக்குது. புலன் விசாரணை, புதிய தலைமுறை, அவல் விகடன் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. சானிட்டரி நாப்கினில் என்ன ஆபத்து இருக்குதுன்னு. ஸோ நம்மளோட டெஸ்ட்டு இது இருக்குது. இது ரெண்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்புங்க, நீங்களே கொடுத்துக்குங்க அவங்களுக்கு. எங்ககிட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. ப்ராடக்ட் அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்டு, எங்களோட வெப்சைட்டு, எங்கள் பெண்கள்கிட்ட அவங்க இன்ஸ்டா, அவங்களோட ஃபேஸ்புக்கு. இதன் மூலமாக இப்போ நான் வந்து 1 லட்சத்துக்கு வாங்கு, 2 லட்சத்துக்கு வாங்கு அப்படிலாம் சொல்லி 3000 ரூபாய் இருந்தால் வாங்கு, தொழில் போட்டு வை. காற்றுல இன்றைக்கி அப்படி தான் 2 குழந்தைங்க அவங்களுக்கு இருக்குது. குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டாங்க. இப்போ அவங்க போஸ்ட் போட்டதை பார்த்து துபாயிலேருந்து ஆர்டரு, ஒரு கண்டெய்னருக்கு ஆர்டரு, ஒரு போஸ்ட்டில் கால் பண்ணுறாங்க, தேவையான தகவலை அனுப்புகிறாங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வாங்கிட்டு துபாய்க்கு கொண்டு போகிறாங்க. அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. இப்போ அவங்க ஒரு கண்டெய்னர் ஆர்டர் போட்டு எடுத்திருக்காங்க. இவங்களோட போஸ்ட்டு தான் காரணம். இதில் என்ன கஷ்டம் இருக்குது நமக்கு? எல்லாமே உலகமே ஒரு விரல் நுனியில் வந்துருச்சு இல்லை. ஒரு கத்தி தாம்மா, கத்தி. ஆப்பிளும் கட் பண்ணலாம், ஆளையும் கொல்லலாம். கத்திக்கு தெரியாது நீங்கள் ஆப்பிள் வெட்டினீங்களா ஆளை கொன்னீங்களான்னு கத்திக்கு தெரியவே தெரியாது. ஆனால் வெட்டுற எனக்கு தெரியும், நான் ஆப்பிளை வெட்டினானா ஆளை வெட்டினானான்னு. என்ன பார்வையில் பார்க்குறோங்கிறத பொறுத்து தான். அதால் நாங்கள் வந்து எங்களுக்கு நல்ல வரவேற்பு. எங்கள் சைடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். ஒரு பாயிண்ட் அளவு கூட எங்களுக்கு மைனஸ். நீங்கள் கேட்டிங்களே ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, இல்லை இது சரியாகலைன்னு சொன்னாங்களா அப்படின்னு.
ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? விலை அதுக்கு, விலை அதுக்கு. அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், உங்களால் வாங்க முடியலைன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். விலை அதிகம்னு சொல்லாதீங்க. வாங்க முடியலைன்னா என்னோட இணைஞ்சிக்கோங்க, நான் தொழில் சொல்லித்தரேன். தொழிலை கற்றுவும் கொடுக்குறேன். கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணி குவாலிட்டிக்கு மாறுங்க, ஹைஜீனுக்கு மாறுங்க. நீங்கள் ஒரு செப்பல் வாங்கணுமா, நல்ல செப்பல் வாங்குங்க, நல்ல ஃபோன் வாங்குங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்ல பர்ஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்களே வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எங்கன்னு கெஞ்சாதீங்க. கெஞ்சுறது ஒரு சுகந்தானே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அடிமை ஆகக்கூடாதுல்ல. ஒரு நான் எனக்கு பிடிச்சதை நான் வாங்கணுங்கிறதுக்கு கூட இன்னொருத்தரோட பர்மிஷனோட இன்னொருத்தரோட பணத்தில் தான் நான் வாங்கணுங்கிறது. நம்ம கொடுக்கலாம், அவங்களுக்கு சம்பாரிச்சு, நேரம் இருக்குது, டைம் இருக்குது, நமக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. நான் ஏர்ன் பண்ணி என் குடும்பத்துக்கு கொடுக்கலாம் தானே. என் பையனை நல்லா படிக்க வைக்கலாம், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கலாம். நான் உட்காந்துக்கிட்டு எனக்கு நேரம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நான் ஏன் புலம்பணும்? ஸோ இப்போ இந்த மாதிரி இது நம்ம பெண்கள் பேட் யூஸ் பண்ணுறது ஒரு விஷயம், ஆண்களும் பேட் யூஸ் பண்ணலான்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், டெய்லி யூஸ் பேட். இந்த டெய்லி யூஸ்ங்கிறது இப்போது இம்யூனிட்டிங்கிறது பெண்ணுக்கும் வேணும், ஆணுக்கும் வேணும். எதிர்ப்பு சக்தி இருந்தே இருக்கணும். இப்போ இன்றைக்கி வேலை பலு காரணமாக இல்லை பழக்க வழக்கம் மாறிடுச்சு. 1 மணிக்கு தூங்குறாங்க, 2 மணிக்கு தூங்குறாங்க, நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, உட்காந்தே வேலை பார்க்குறாங்க. அப்போ பாடி ஹீட் ஆகுது. அப்போது இந்த சொல்கிறதுக்கு கஷ்டம்தான், மலட்டுத்தன்மைன்னு சொல்கிறாங்க. அது பெண்ணுக்கும் இருக்குது, ஆணுக்கும் இருக்குது. அப்போ அவங்க பேட் ஹேபிட்டும் இருக்குது. அவங்க ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சிகரெட் புகைப்பிடிக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ இந்த பேண்ட்டி லைனருங்கிறது பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணி அவங்களும் போட்டுக்கிட்டாங்கன்னா டாக்ஸிக்லேருந்து தப்பிக்கலாம். இப்போது அவங்க எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கலாம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நல்லா தான் தூங்குறாங்க, நைட் ஷிஃப்டெல்லாம் போகலை, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆப்பிள் சாப்பிட்றாரு, ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்கன்னு வைங்க. இன்றைக்கி எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து தான் பாதுகாப்பாய் பலன்னு வருது. அதுலேயும் சம் பர்சன்டேஜ் கெமிக்கல் இருக்குது. இப்போ இந்த பேண்ட்டி லைனர் யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத டாக்ஸிக் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ கிளென்சிங் ஆகிட்டே இருக்குது பாடி. இப்போ ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்க, வண்டி புகை, பெட்ரோல் டீசல் புகையும் டாக்ஸிக் தானம்மா. அப்போ அதெல்லாம் நம்ம பாடிக்குள்ளாரையும் போயிட்டு இருக்குல்ல. அப்போ கூடுமான வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து அதுலேருந்து அடுத்து வந்து காமன் டாய்லெட் போனீங்கன்னா க்ளீனாக இருக்கா? எல்லாம் க்ளீனாக இல்லாமல் தானே இருக்குது. அதுலேருந்தும் தொத்து வியாதி வரும். இப்போ இது எல்லாத்துல இருந்தும் ஒரு முகக்கவசம் மாதிரி, எப்படி மாஸ்க் போட்டோம் அது மாதிரி பேண்ட்டி லைனர் மாஸ்க், இன்னர் மாஸ்க் போட்டாச்சுன்னா மேக்ஸிமம் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். அது ஆணுக்கு தானே தேவை. கண்டிப்பாக. ஸோ அந்த ஐடியா எப்படி மேம் தோணுச்சு? அது என்ன ரேட்டில் வருது அந்த? அது 30 பீசஸ் இருக்கும், அதுவும் 249 தான். இப்போ நாங்கள் வந்து ஃபுட் சார்ட் கொடுத்து, இப்போ குழந்தை வேணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், கிட்டத்தட்ட 1000 தம்பதியர்களுக்கு நாங்கள் சொன்னதன் மூலமாக ட்ரீட்மெண்ட், அந்த ஐவிஎஃப்லாம் போகாமல் நார்மலாகவே கன்சீவ் ஆகி நார்மல் டெலிவரியே நடந்திருக்கு. அப்போ நாங்கள் இப்படி உங்கள் கணவர் யூஸ் பண்ணணும், நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் பேண்ட்டி லைனர், 3 months யூஸ் பண்ணிவிட்டு ஃபுட் சார்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நேரமாக தூங்கணும், ஒரு 8 hour நல்ல ஸ்லீப்பிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்து அந்த ஃபோட்டோ குழந்தைய எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்க, ஃபீட்பேக் அனுப்பியிருக்காங்க, எல்லாமே எங்ககிட்ட ரெக்கார்டாகவே இருக்குது. நயன்தாரா மேம் உங்களோட இணைஞ்சது, ஸோ நீங்கள் சொன்னீங்க அது நமக்கு அவங்களே அங்கே போய் ரீச் பண்ணக்கூட முடியாத ஒரு பர்சன் நம்ம கிட்ட வந்து இப்போ ஒரு கோஃபவுண்டர் லெவலில் நிற்கும்போது ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்லாம் நடத்துனீங்க இல்லையா? அது எப்படி இருந்துச்சு? அதை ஆர்கனைஸ் பண்ணி மேம் வந்தாங்க, விக்னேஷ் சிவன் சார் வந்தார், அந்த ஒரு ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு? அது எங்கள் குடும்ப விழா, ஃபெமினைனோட குடும்ப விழா. இப்போ இவ்வளோ பேர் எடுத்து பண்ணாங்க இல்லையாம்மா, அதில் வந்து நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுமா இல்லையா? ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க நல்லா படித்தாங்கன்னா ஒரு அவார்டு கிடைக்கிற மாதிரி எங்களோட இணைஞ்சு பயணிக்கிற பெண்களுக்கு நாங்கள் அவார்டு ஃபங்க்ஷன் தான் அது வச்சுருந்தோம். மேம் சார் கையாலையும் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த விழாவை கொண்டாடணும். சில பிரபலமானவங்க எல்லாருமே வந்து பேசினாங்க. அந்த பெண்கள் அந்த ஒரு மாதவிடாய்க்காக ஒரு சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது ரகசியமான விஷயம், இது பேசக்கூடாதுங்கிற விஷயத்தில் ஆண்களும் பங்கு பெற்றிருக்காங்க. எங்களோட இதில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டாக்கிஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்லாம் நிறைய ஆண்களும் இருக்காங்க. அப்போ அந்த அரங்கம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஆண் இதை பற்றி பேசுகிறாங்க, ஒரு பெண் இதை பற்றி ஓப்பனாக டாக் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு கொண்டாட்டமாக அந்த ரெகக்னிஷன்
அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் கொடுத்தோம் அந்த விழாவில். ஸோ அந்த விழாவில் அதாவது ரொம்பவே ட்ரெண்டாக போன ஒரு விஷயம் இருந்துச்சு. நயன்தாரா மேம் அண்ட் விக்னேஷ் சிவன் சார் இருக்கும்போது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்திருந்தாங்க இல்லையா. பேசாமல் இருங்க, இவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. அங்கே ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, என்ன சிச்சுவேஷன் என்ன, அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் நயன்தாரா மேம் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணாங்களா? இல்லைம்மா, அது என்னன்னா அது அது ஒரே விஷயம் ஒரே பார்வை தான். ஆனால் நம்ம என்ன பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சை கலரில் தெரியும் இல்லையா. எல்லாமே போய் நெருக்க ஆரம்பித்தாங்க அவங்கள. ஒரு மாதிரி பண்ணும்பொழுது அந்த ஒரு தம்பி வந்து என்ன சொன்னார்னா, பப்ளிக் பீப்புள் மாதிரியே நம்ம அணுக வேண்டாம் இந்த இடத்துல, நம்ம எல்லாருமே பொறுமையாக இருந்து ஒவ்வொருத்தராக எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸு. அவரே சொல்லியிருப்பார் மறுபடியும் கூட ஒரு வீடியோவில். அந்த மாதிரி தான் சொன்னார். அது அந்த மாதிரி சொன்னால் ட்ரெண்ட் ஆகாதில்ல. இப்போ பஸ்ஸு வந்து சென்னையிலேருந்து கிளம்பி மதுரைக்கு பத்திரமாக போனது அப்படிங்கிறது செய்தி இல்லையே, பரபரப்பு இல்லையே. அது ஏதாவது விபத்தாச்சு, இவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்னா தான் அது பரபரப்பான நியூஸ். அப்போ அவர் சொன்னதை ஒரு 2 விஷயம் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டால் அவங்கள நார்மல் பீப்புள் இல்லைன்னு அந்த மாதிரி சொன்னால் தானே பரபரப்பு நியூஸ். அவர் சொன்ன விஷயம் இன்ஃப்ளூயன்சர் நம்ம எல்லாம் வந்து நார்மலாக அவங்கள போய் ரஷ் பண்ண வேண்டாம், பொறுமையாக இருந்து ஒவ்வொருத்தரை எடுத்துக்கலாம், பேசலாம், வெயிட் பண்ணுங்க அப்படி சொன்னார் அவர். அது தப்பாக கன்வே ஆயிருக்கு. ஆமாம், நம்ம எல்லாரும் நார்மலான ஒரு ரசிகர்கள் கூட்டம் மாதிரி நம்ம கிடையாது இல்லை. நம்ம வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கலாம், நம்ம நார்மல் பீப்புள் கிடையாது. அது என்ன ஆயிடுச்சுன்னா அது நம்மங்கிறத கட் பண்ணிடலாம்ல, அவங்கன்னு ஆட் பண்ணிக்கலாம்ல. இப்போ ஏஐ வந்துருச்சுலம்மா, என்ன வேணால் பண்ணலாமே, அவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுங்கிற மாதிரி அது வந்துடுச்சு. ஸோ அதான் அந்த ஒரு இது கிளியர் பண்ணணும்னு இருந்துச்சு. ஓகே, இப்போ ஃபெமினைனில் ஃபியூச்சராக என்ன பண்ணணும்னு இப்போ மைண்டில் வச்சுருக்கீங்க? ஏதாச்சும் ஃபர்தர் இம்ப்ரோவைசேஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணணுன்னு இருக்கா? புது ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இருக்கா? நிச்சயமாக. இப்போ தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஓரளவுக்கு ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து பேன் இண்டியா அப்படின்றத ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் குளோபலாக எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கப்புறம் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பேபி டயாப்பர் லான்ச் பண்ணலான் இருக்கோம். இதுதான் எங்களோட அடுத்தடுத்த கட்ட விஷயங்கள். ஓகே, சூப்பர் மேம், அண்ட் ஆல் தி பெஸ்ட். நிறைய இடத்துக்கு ரீச் ஆகியிருக்கீங்க. ஃப்யூச்சர் நீங்கள் பண்ண போகிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் புரிய வச்சதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. நானும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட நோக்கம், ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு சிங்கிள் லேடியாக இருந்து தான் ஆரம்பித்தேம்மா. இன்றைக்கி வந்து என்னோட சேர்ந்து என்னோட சன் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஒரு பெரிய டீம் எங்களுக்கு வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பல பெண்கள் எங்களோட பயணிக்கிறாங்க. என்னோட கனவு என்னென்னா, பொருளாதார சுதந்திரமும் ஹெல்த் ஆரோக்கியமும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாரையும் இருக்கணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அந்த சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு 10,000 பெண்கள் தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு என்னோட பயணத்தில் நான் வச்சுருக்கேன். தேங்க்யூ. கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக அது கண்டிப்பாக நடக்கும். நான் இது கேட்கணும்னு நினச்ச கேள்வி தான், பட் நீங்களே சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.